Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சீசன் டைம்ல தினமும் பலாக்கொட்டை சாப்பிடுறதுனால நமது உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரியணுமா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரத்த சோகையை தடுக்கிறதுல பலாக்கொட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பெரும்பாலான பெண்கள் ரத்த சோகையால் பாதிக்கப்படுறாங்க. பலாப்பழ கொட்டையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து இருக்குல்ல, அது ஆரோக்கியமான ரத்த சிவப்பு அணுக்களை உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு சிறந்த ஆதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இரும்பு சத்து போதுமான அளவு கிடைச்சிச்சுனாலே நமது உடல் முழுவதுக்கும் ஆக்சிஜன் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த பலாக்கொட்டை இரும்பு சத்து குறைபாட்டை நீக்கி ரத்த சோகையை தவிர்க்கிறதுக்கும் உதவுது. இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுல பலாக்கொட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாப்பழ கொட்டையில பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கு. பொட்டாசியம் இருக்குல்ல, இது ரத்த நாளத்தை தளர்த்துறதன் மூலமா ரத்த அழுத்தத்தை குறைக்குது. இதயத்தையும் அந்த இதயத்தை சுத்தி இருக்கிற அமைப்புலையும் அழுத்தம் இருந்துச்சுன்னா அந்த அழுத்தத்தையும் குறைக்குது. அது மட்டும் இல்லாம இதய நோய் அபாயத்தை குறைக்கிறக்கூடிய சக்தியும் இந்த பலாக்கொட்டைக்கு இருக்குது. ஸோ சீசன் டைம்ல பலாக்கொட்டையை மிஸ் பண்ணிடாதீங்க. செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல பலாக்கொட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாக்கொட்டையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சாதாரண குடல் இயக்கத்துக்கு உதவுறதோட செரிமானத்துக்கும் உதவுது. இந்த பலாக்கொட்டை குடல் இயக்கத்தை வலுப்படுத்துறதோட செரிமான நோய்கள் ஏற்படுத்துள்ள அந்த அபாயத்தையும் குறைக்குது. எலும்புகளை வலுப்படுத்துறதுல பலாக்கொட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வலுவான எலும்புகளுக்கு நமக்கு கால்சியம் மட்டும் இல்லாம வேற பல ஊட்டச்சத்துக்களும் தேவைப்படுது. அதுல முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து என்னன்னா மெக்னீசியம் தான். மெக்னீசியம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த பலாக்கொட்டை கால்சியத்தை உறிஞ்சுறதோடு மட்டும் இல்லாம எலும்புகளை வலுப்படுத்துறதன் மூலமா எலும்பு ஆரோக்கியத்தையும் பலப்படுத்துது. மன அழுத்தத்தை குறைக்கிறதுல பலாக்கொட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பலாக்கொட்டையில புரதங்கள் அது மட்டும் இல்லாம நிறைய தாதுக்கள்லாம் நிறைஞ்சிருக்குது. மன அழுத்த நிலைகள் அது மட்டும் இல்லாம சரும பிரச்சனைகளை குறைக்கவும் இந்த பலாக்கொட்டை உதவுது. உங்களுக்கு ஹேரை நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் பலாக்கொட்டையை சாப்பிடுறது நல்லது. உங்களோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கும் இந்த பலாக்கொட்டை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கிறதுல பலாக்கொட்டை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அதிக கார்போஹைட்ரேட் இந்த பலாக்கொட்டையில் இருக்கிறதுனால பலாக்கொட்டை அப்படிங்கிறது ஒரு வலுவான ஆற்றல் மூலம் போல செயல்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பலாக்கொட்டையில பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற விட்டமின்கள் இருக்குது. இது நம்ம சாப்பிட்றோம்ல அந்த உணவை ஆற்றலா மாற்றுறதுக்கும் ஆரோக்கியமான வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவுது. வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த பலாக்கொட்டை மருந்தாக பயன்படுதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பலாக்கொட்டையில பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால இந்த பாக்டீரியா மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு உதவுது. சாப்பிடுவோல அந்த உணவு மூலமா பரவக்கூடிய நோய்களோட வளர்ச்சியை குறைக்க உதவுது. பலாக்கொட்டை உங்களோட ஆரோக்கியத்தை பல வழிகளில் மேம்படுத்துது. நீரிழிவு நோயாளிகள் கூட இந்த பலாக்கொட்டையை சாப்பிடலாம். ஏன்னா பலாக்கொட்டையில குறைந்த அளவு கிளைசமிக் குறியீடு தான் இருக்கு. பலாக்கொட்டையில என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? பலாக்கொட்டைகளில் தியாமின், ரிபோப்ளவின் அப்படின்னு ஏராளமான சத்துக்கள் இருக்கு. இந்த சத்துக்கள் தான் உணவை ஆற்றலாக மாற்ற உதவுது. உங்களோட கண், தோல் மற்றும் முடியின் ஆரோக்கியத்தையும் பராமரிக்குது. அது மட்டும் இல்லாமல் பலாக்கொட்டைகளில் துத்தநாகம், இரும்பு, கால்சியம், தாமிரம், பொட்டாசியம், மக்னீசியம் அப்படின்னு நமது உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிருது. இந்த வீடியோவில் பலாக்கொட்டையினுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். தேங்க்யூ, பை.